இந்த குற்றம் செஞ்ச போலீஸ் அஃபிஷியல்ஸுக்கு எதிராக ஃபர்ஸ்ட் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுக்கான ஒரு காரணமாக இருந்ததும் ஒரு போலீஸ் அஃபிஷியல். ஏன்னா இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் முதல் கேஸ் ஒரு கம்ப்ளீட் போலீஸ் ஸ்டேஷனை வருவாய்த்துறை கைக்கு போனது. இந்த மாதிரி தொடர்ந்து அவங்க சாட்சியங்கள்ல அழிக்க ஈடுபட்டு இருந்த காரணத்தினால தான் இவங்களுக்கு பெயில் கொடுக்கல. அவங்க அங்கே பேசிட்டு இருந்ததாகவும் அங்கே சொல்லப்படுது. என்ன லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் தானே, இதுக்கு என்ன பண்ணுவாங்க, 14 வருஷம் உள்ளே போயிட்டு இருந்துட்டு நம்ம வந்துடலாம். இது என்னன்னா முழுக்க இதோட இன்டென்ஷன் என்ன, அபியூஸ் ஆஃப் பவர். A1 ஸ்ரீதர் இன்ஸ்பெக்டர், A2 பாலகிருஷ்ணன் எஸ்ஐ, A3 ரகு கணேஷ் எஸ்ஐ, A4 வந்து சாமதுரை, முத்துராஜ், செல்லதுரை, முருகன், வேல்முத்து, தாமஸ் பிரான்சிஸ். இந்த செக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐபிசி செக்ஷன் 302 மர்டர், அதுக்கப்புறம் செக்ஷன் வந்து 34 காமன் இன்டென்ஷன், செக்ஷன் 201 காசிங் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் எவிடன்ஸ், அப்புறம் செக்ஷன் 342 ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட், அப்படின்னா செக்ஷன் 182 ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் டு காஸ் அ பப்ளிக் சர்வன்ட் டு யூஸ் இஸ் லாஃபுல் பவர் டு இன்ஜூர் அனதர் பர்சன். எல்லாத்தையும் அவங்க இங்கே மீறிட்டாங்க. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம், இப்போது இந்த சாத்தான்குளம் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு போலீஸ்காரங்களே ஜெயராஜ் அண்ட் ஃபீனிக்ஸ் இவங்க 2 பேரையுமே அடிச்சு கொண்ட வழக்கில் இப்போ மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. இந்த தண்டனையை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அப்படி என்னதான் மேடம் நடந்துச்சு, அதை கொஞ்சம் சுருக்கமாக சொல்ல முடியுமா? ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ஜட்மெண்ட்டே நம்ம சொல்லலாம். அதாவது ஜூன் 19 நடந்த ஒரு இன்சிடென்ட் நமக்கு இல்லையா. அதாவது இரவா தட் இஸ் கோவிட் டைம் 2020 வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டுட்டு போய் 2 பேரும் அதாவது மறுநாள் நைட்டு இறந்து போகிறாரு, மறுநாள் காலையில் அவங்க இறந்து போகிறாங்க. இந்த டைம் லைன் படியே நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஜூன் 19 வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. முதற்கட்டமாக அரெஸ்ட் பண்ணப்பட்டு இதில் நிறைய கேள்விகள் சுற்றி வைக்கப்பட்டது. என்னென்னா யாரையும் அடிப்பதற்கு உரிமை கிடையாது அப்படின்னு சொல்கிறது. தட் இஸ் ஒரு காமன் பர்சனையே நம்ம அப்படி சொல்கிறோம் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது காவல்துறையினருக்கு மட்டும் இங்கே எங்கேருந்து அந்த அதிகாரம் வந்தது? ஏன்னா இங்கே திரும்ப ஜட்ஜ் அவர்களும் இந்த ஜட்மெண்ட் கொடுக்கும்போது சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, வேலையே வந்து பயிர மேய்ஞ்ச கதை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்ட விஷயமா தான் இருக்குது. ஸோ ஜூன் 19 அவங்க அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. இரவு முழுக்க வச்சு அடிக்கிறாங்க அந்த இடத்துல அடித்து. ஏன்னா மார்ச் 23, 2026 இவங்க தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லும்போது நீதிபதி அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை நம்மளால் இது கூட ரிலேட் பண்ண முடியும். என்ன அப்படின்னா, இறந்து போகிறதுக்கு முன்னாடி வந்து பெனிக்ஸ் அவர்கள் வந்து உறவினர்கள்கிட்டயே இது சொன்னதாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டதாகவும் இங்கே இருக்குது. தட் இஸ் சார்ஜ் ஷீட்டில். என்ன அப்படின்னா, இரவு முழுக்க 200 முறை வந்து அவங்களை அடித்ததாகவும் 10 நிமிடம் இடைவெளி விட்டு மாறி இங்கே அடிச்சிருக்காங்க அப்படின்னும், நம்ம அடித்து பழக அப்பா பையன் கிடச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் அஃபிஷியல்ஸ்குள்ளே பேசிக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயமும். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப நிறைய விஷயங்கள் இதில் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த குற்றம் செஞ்ச போலீஸ் அஃபிஷியல்ஸுக்கு எதிராக ஃபஸ்ட்டு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுக்கான ஒரு காரணமாக இருந்ததும் ஒரு போலீஸ் அஃபிஷியல் தான் இல்லையா. ஸோ அது ஒரு புறம். ஸோ 19 அரெஸ்ட் செய்யப்படுறாங்க, இரவு முழுக்க அடிக்கப்படுறாங்க. ஜூன் 20 அவங்க கோவில்பட்டி சிறையில் அடைக்கப்படுறாங்க. அடைக்கப்பட்ட பின்பு ஜூன் 22 நைட் அரௌண்ட் ஒரு 9 o'clock பெனிக்ஸ் ஃபஸ்ட்டே இறந்து போகிறாரு. ஜூன் 23 காலையில் ஒரு 5:30 மணி போல் ஜெயராஜ் அவர்கள் இறந்து போகிறார். ஸோ இந்த நிலையில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பக்கங்களும் போராட்டம், அந்த மக்கள் வந்து அவங்க உரிமை அரெஸ்ட் பண்ணும்போதே விடிய அந்த ஒரு விஷயம் வந்து அங்கே நடந்துகிட்டு இருக்கு இல்லையா. அது தொடர்ந்துட்டே வரும்போது மதுரை ஹைகோர்ட் தாமாக முன் வந்து ஜூன் 24 இந்த சூமோட்டோவாக கையில் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி சமூகத்தில் ஏதாவது அநீதி நடந்தா இல்லை சமூகத்துக்கு அகேன்ஸ்டாக ஏதாவது நடக்கும்போது ஹைகோர்ட் அதை பார்க்கும்போது நம்மளே நிறைய கேசஸ் பார்த்துருக்கோம். அதை சூமோட்டோவாக வந்து முன்னெடுத்து அவங்களோட டைரக்ட் சர்வைலன்ஸ் கீழே அந்த கேஸ் நடக்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதுவும் அது மாதிரியான ஒரு கேஸ். ஸோ ஜூன் 29 இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, வந்து ஜெயிலில் இறந்ததுனால பிரசனில் இறந்ததுனால பாரதிதாசன் அவர்கள் வந்துட்டு என்கொயரி பண்ணுறாங்க, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். ஓகே, அதுக்கப்புறம் ஜூன் 20 இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, கவர்மெண்ட்டும் வந்துட்டு நாங்கள் சிபிஐக்கு இந்த கேஸை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீதிமன்றமும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓகே சிபிஐ வந்து இதை வந்து கையில் எடுத்துக்கிட்டோம், பட் அவங்க வந்து இங்கே என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணுற டைம் வந்து டிலே கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இம்மீடியட்டாக சிபிசிஐடி இதை சார்ஜ் எடுக்கிறாங்க இமீடியட்டாக. ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா, ஜூலை 1 சிபிசிஐடி போலீஸ் அஃபிஷியல்ஸ் இங்கே என்கொயரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜூன் 10 சிபிஐ அவங்க என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணி 3 மாதத்தில் இங்கே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாங்க. தட் இஸ் செப்டம்பர் 25, 2020 வந்து இங்கே சார்ஜ் ஷீட் சப்மிட் பண்ணுறாங்க. சப்மிட் பண்ணி இந்த கேஸோட எல்லா இயரிங்கும், அதாவது விசாரணை, குறுக்கு விசாரணை, அது எல்லாமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2021 to 2023 பீரியடில் வந்து இங்கே முடியுது.
ஓகே, இங்கே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண அப்புறம் இதற்கிடையில் இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த A1 ஸ்ரீதர் மொத்தம் வந்து 10 பேர், அதில் பால்துரை அப்படிங்கிறவர் வந்து இறந்து போயிடுறார் உடல்நல குறைவால். ஸோ மொத்தம் வந்து 10 பேர் அந்த இடத்துல. A1 ஸ்ரீதர் இங்கே என்ன பண்ணுறாருன்னா தொடர்ந்து பெயில் போடுறாரு. இந்த கேஸில் வந்து அவருக்கு வந்து பாதிட்ட இதுவும் இருக்குது. ஏன்னா அவர் ஒரு வழக்கறிஞர், ஒரு காவல் அதிகாரி அப்படிங்கிறதுனால அவர் கேஸுக்கும் இங்கே வாதிட்டுருக்காரு. ஸோ ஜூன் 2025 அவர் என்ன பண்ணுறாருன்னா பெயில் பெட்டிஷன் போடுறாரு. இந்த கேஸில் நம்ம பார்க்க வேண்டிய 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 5 வருட காலமும் ஒரு காவல்துறையினருக்கு கூட இங்கே பெயில் கொடுக்கல, பெயிலே கொடுக்கல. யூஸ்வலாக என்ன ஆகும், உள்ள லைக் இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் செஞ்சுட்டு இந்த மாதிரி ஏதாவது வந்து சம்பவத்தில் ஈடுபட்டுட்டு அவங்க உள்ளே போவாங்க, தென் வெளியில் வந்து ட்ரையல் கண்டெஸ்ட் ஆகும் இல்லையா. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு கூட பெயில் கொடுக்கப்படலை. எதனால கொடுக்கல? அவ்வளோ லைக் இந்த கேஸோட தன்மை வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதால பெயில் கொடுக்கப்படலை. ஏன்னா மேண்டேட்டரி பெயில்னு சில கேசஸ்க்கு இருக்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க வெளியில் வந்த சாட்சியங்களை கலைச்சிருவாங்க. ஏன்னா இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் முதல் கேஸ் ஒரு கம்ப்ளீட் போலீஸ் ஸ்டேஷனை வருவாய்த்துறை கைக்கு போனது. ஓகே, ஏன்னா அங்கே ஆல்ரெடி சொல்லப்பட்ட விஷயம் அவங்க ஒவ்வொன்றா வந்து எவிடன்ஸ் அழிக்க பார்க்குறாங்க. ஏன்னா சிசிடிவியில் வந்துட்டு இருந்ததை அழிச்சு அதை திரும்ப வந்து மீட்கப்பட்ட ஒரு விஷயம். ஸ்டேஷனில் ஃபுல்லாக அந்த பிளட்டு கரை இருந்து பிளட்டை தண்ணி ஊற்றி அழிச்ச ஒரு விஷயம். தென் ஹாஸ்பிட்டல் போனப்போ அவங்க உடம்புல அவங்க போட்டுட்டு இருந்த அந்த துணியில் அவ்வளோ பிளட் இருந்தும் அதை அங்கேயே டஸ்ட்பினில் போட்டுட்டு அவங்க பெனிக்ஸ் குடும்பத்தார் எடுத்துகிட்டு வந்து வேறு ட்ரெஸ்ஸை போட்டு கூட்டிகிட்டு போன விஷயம். இந்த மாதிரி தொடர்ந்து அவங்க சாட்சியங்களில் அழிக்க ஈடுபட்டுட்டு இருந்த காரணத்தினால தான் இவங்களுக்கு பெயில் கொடுக்கல. கூடவே இங்கே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 22, 2025 வந்து ஸ்ரீதர் அவர்கள் திரும்ப கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, நான் அப்ரூவராக மாறுறேன், நான் வந்து நடந்ததெல்லாம் சொல்லிடுறேன், மற்ற காவல்துறையினர் என்னென்ன பண்ணாங்கன்னு நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் அப்ரூவராக மாறுறாரு. இதுக்கு ஜூலை 25, 2025 வந்துட்டு சிபிஐ தரப்புலேருந்தும் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஜெயராஜ் அவருடைய மனைவி செல்வராணி அவர்களும் இங்கே வந்து கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, பெனிஸ் அவங்க அம்மாவும். ஸோ சிபிஐ திரும்ப வந்து இவர் தான் மெயின் கல்பிரேட் இதில், அதாவது பிரெயின் ஆஃப் த இவர் தான் கம்ப்ளீட் இன்சிடென்ட். அதனால் இவருக்கு எந்த வித லைக் இங்கே கொடுத்துடக்கூடாது, கன்செஷன் எதுவுமே வந்து இங்கே கொடுத்துடக்கூடாது, எக்ஸ்க்ளூஷன் எதுவுமே கொடுத்துடக்கூடாதுன்னு சொன்ன காரணத்தினால ஹைகோர்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 4, 2025 வந்து இவர் போட்டார் இல்லையா, தட் இஸ் அந்த அப்ரூவர் பெட்டிஷன், அதை வந்து இங்கே டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. டிஸ்மிஸ் பண்ணி இந்த கேஸில் மார்ச் 2, 2026 வந்து மொத்த என்கொயரியும் இங்கே வந்து முடிக்கப்படுது ஆக்சுவலி. ஸோ முடிக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு மார்ச் 23 அறிவிக்கப்பட்ட தண்டனை விவரமானது நேற்று நமக்கு இங்கே அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகே மேடம், இப்போது இந்த வழக்குக்கு வந்து மரண தண்டனை எதுக்காக கொடுத்துருக்காங்க மேடம்? நீங்கள் இதில் பார்த்தோம் அப்படின்னா ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ். ஏன்னா ஸ்டில் இந்தியாவில் ஒரு டிபேட்டபிளான கான்செப்ட் இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, லைக் மரண தண்டனை. ஏன்னா கடவுளை தாண்டி வேறு யாருக்கும் வந்து இங்கே ஒரு உயிரை எடுப்பதற்கான அதிகாரம் இல்லை, எடுக்கவும் கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே வந்து திரும்ப திரும்ப சொல்லப்பட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்குது இல்லையா. அப்படி இருக்கும்போது இங்கே நீதிமன்றமே சொன்ன ஒரு விஷயம், இன்னொன்று அவங்க இப்போ தீர்ப்பை வாசிக்கும் போது சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க அங்கே பேசிகிட்டு இருந்ததாகவும் அங்கே சொல்லப்படுது. என்னென்னா, என்ன லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் தானே, இதுக்கு என்ன பண்ணுவாங்க, 14 வருஷம் உள்ளே போயிட்டு இருந்துட்டு நம்ம வந்துடலாம். ஓ, இது காவல்துறையில் இருக்கவங்களே பேசுனது, அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவங்க எல்லாருமே அக்யூஸ். ஓகே, இது என்னன்னா முழுக்க இதோட இன்டென்ஷன் என்ன, அபியூஸ் ஆஃப் பவர். இப்போ நிறைய நம்ம பார்த்துருக்கோம், அதிகார துஷ்பிரயோகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதாவது என்னன்னா, நான் இந்த பொசிஷனில் இருக்கேன், என்ன யார் என்ன பண்ணிடுவா, நான் பண்ணிவிட்டு ஈஸியாக நான் வெளில வந்துடலாம். இல்லை இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த A1 A3 இருக்காங்க இல்லையா, இங்கே முன்னாடியே இங்கே என்ன சொல்லப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க மேலே வந்து கேசஸ் இருக்கணும். கடைசி நிமிடம் வரைக்கும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல அப்படின்னா, எங்கள் மீது வந்து எந்த கேஸுமே கிடையாது, எங்கள் மேலே வந்து எந்த கேஸுமே கிடையாது அப்படின்னு தான் அவங்க இங்கே சொல்லிட்டு இருந்திருக்காங்க. பட் ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, இங்கே A1 ஸ்ரீதர் இருக்கார் இல்லையா, அவர் மீது வந்து ஆல்ரெடி ஒரு 2 கேசஸ் இருக்கிறதா இங்கே வந்து நம்ம லாஸ்ட் டைம் ஒன்று பார்த்துருந்தோம். நீதிமன்றம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டையும் ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க, அதாவது உச்சபட்ச தண்டனை கொடுக்கலாமான்னு ரிப்போர்ட் கேட்டிருக்காங்கன்னு. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் 2 பேருமே சொன்ன ஒரு விஷயம், உச்சபட்ச தண்டனை நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து அந்த ரிப்போர்ட்டில் இந்த A1 ஸ்ரீதர் மேலே, தென் A3 மேலே வந்துட்டு A3 மேலே ஒரு கேஸ் பெண்டிங்கும், A1 மேலே ஆல்ரெடி 2 கேசஸ் இருந்ததாகவும் இங்கே சொல்லப்படுது. A3 மேலே 1, A1 மேலே 2. அதில் ஒரு கேஸ் தன்னுடைய மனைவியை அவர் வெட்ட போய் அது வந்து கேஸ் ஆகி அதே நீதிமன்றத்தை சார்ந்த வழக்கறிஞர் வந்து அவருக்காக அப்பியர் ஆகி அதுக்கப்புறம் மனைவியை காம்ப்ரமைஸ் பண்ணி ஹாஸ்டல் ஆக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவர் அந்த கேஸை முடிச்சிருக்காரு. ஓகே, ஸோ இது ஒரு புறம். இன்னொன்று என்ன, நீதிமன்றம் சொன்ன ஒரு விஷயம், திரும்ப அவங்க 2 வாட்டி ரெஜிஸ்டர் பண்ணது வேலியே பயிரமேஞ்ச ஒரு கதையாக இருக்குன்ற பட்சத்தில் நாளைக்கு இந்த கேஸ் இஸ் கோயிங் டு பி த ட்ரெண்ட் செட்டர். ஏன்னா இதில் நீதிமன்றம் முழுக்க பார்த்தோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டில் என்ன ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த கைட்லைன்ஸ் வந்து இதில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஓகே, ஏன்னா இதில் என்ன சொல்லப்படுதுன்னா, பச்சன் சிங் விஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். ஓகே, அது வந்து முதல்ல ஃபாலோ பண்ணப்பட்ட ஒரு விஷயம். என்னென்னா, இந்த மாதிரி கஸ்டோடியல் டெத்தோ கஸ்டோடியல் டார்ச்சரோ நடக்கிறப்ப உச்சபட்ச தண்டனையாக அவர்களுக்கு டெத் பெனால்ட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இது ஏன்னா எப்போவுமே நம்ம ஒரு கேஸ் ஜட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா ஒன்று நம்ம இருக்கக்கூடிய லா ரிலேட்டட் ப்ரொவிஷன்ஸ், 2வது இதே மாதிரியாக முன்னாடி என்ன கேஸில் நடந்திருக்கு
அதாவது பிரசிடென்ட் ரூல் வச்சு கொடுப்பாங்க. ஒன்று பச்சன் சிங் vs ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப், ரெண்டாவது வந்து முகேஷ் vs NLRT, மூணாவது பிரகாஷ் vs ராம் பிரசாத். ஓகே, இந்த மாதிரியான கேசஸில் வச்சு தான் இங்கே வந்துட்டு மேற்கோளிட்டு காமிச்சு தான் இங்கே இந்த ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்குமே மரண தண்டனை தான் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்குமே இந்த மாதிரி முன்னாடி போகும்போது உச்சபட்ச தண்டனை என்னவோ அந்த தண்டனை கொடுக்கப்படணும் அப்படிங்கிறது, அதாவது முதல் முறையாக டபுள் டெத் சென்டென்ஸ் கொடுக்கப்பட்ட கேஸ். அதுதான் மேடம் அடுத்து கேட்கலான் இருந்தேன். எப்படி அந்த இரட்டை மரண தண்டனை அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரியான விஷயம்? ஒரு டெத் பெனால்ட்டி அப்படிங்கிறது, ஏன்னா இங்கே லைஃப்ன்றது கூட நிறைய இங்கே வந்துட்டு லைக் கான்செப்ட்ஸ் இருக்குது. ஏன்னா 14 இயர்ஸா 21 இயர்ஸா லைஃப் டில் டெத்தா அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. அதெல்லாம் 2 மரண தண்டனை, அது என்ன சாகும் வரை தூக்கு அப்படிங்கிற மாதிரிலாம். எப்படி அவங்க தூக்குன்ற போது அவங்க இறந்து போயிடுவாங்க. டபுள் சென்டென்ஸ்னா ஒரு வாட்டி இறந்தவங்களை எப்படி திரும்ப 2வது வாட்டி வந்துட்டு இது பண்ண முடியும் அப்படிங்கிற நிறைய பேருக்கு அந்த கொஸ்டின் இருக்கு. சி இங்கே ஆஸ் பர் ப்ரொவிஷன் நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா டபுள் டெத் சென்டென்ஸ் அப்படிங்கிறது இங்கே ப்ரொவிஷனில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல. ஓகே, ஏன்னா இப்போ நமக்கு இருக்கு இங்கே இந்த சொல்லப்பட்ட விஷயமே நம்ம வந்து ஒரு ஓவரால் ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஆஸ் பர் செக்ஷன் தான். செக்ஷனில் வந்து என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கோ அதை பொறுத்தான விஷயங்கள் இங்கே மாறும். ஏன்னா இங்கே லைக் அங்கே கோர்ட்லேருந்து வெளில வந்துட்டு அவங்க லைக் வழக்கறிஞர் அவர்கள் கொடுக்கும் போதே நம்ம பார்க்கும்போது கவர்மெண்ட் சைட் கொடுக்கும் போதே நாங்கள் A1 to A5க்கு டெத் பெனால்ட்டி இருக்கும், மற்றவங்களுக்கு வந்து இம்ப்ரெசன்மெண்ட் இருக்கும் தான் நினச்சோம், லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட். பட் எல்லாருக்கும் இங்கே தூக்கு தண்டனையானது கொடுக்கப்பட்டிருக்கு, அதுவும் இரட்டை தூக்கு தண்டனை அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகே இல்லையா? ஏன்னா இங்கே எப்பவுமே நம்ம அந்த மாதிரி பார்ப்போம், A1 to A10னா A1 to 3 கொஞ்சம் அதிக தண்டனையும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கம்மி தண்டனை அப்படிங்கிற மாதிரி விஷயம் வரும். இங்கே என்ன மெயினாக அப்படின்னா ஒரு சில பேர் மேலே 8 செக்ஷன்ஸ் 4 செக்ஷன்ஸ் 3 செக்ஷன்ஸ் அந்த மாதிரி போடப்பட்டிருக்கு. பட் எல்லாருக்கும் காமனாக இருக்கக்கூடிய ஒரு செக்ஷன் வந்து 302 லைக் ரெட் வித் 334 காமன் இன்டென்ஷனும் இருந்திருக்கு, அவங்க கொலை பண்ணியும் இருக்காங்க அந்த இடத்துல. ஓகே, இந்த செக்ஷன் அதாவது அபெட்டர் செக்ஷன் 114 ஆஃப் ஐபிசின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு குற்ற செயலில் ஈடுபடுறது. இங்கே எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருந்தது, இவங்க இப்படி பண்ணுறதுக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துட்டு அதை வந்து விசாரணையில் எடுத்துகிட்டு வந்தாங்களா, அது வந்து விசாரணையில் நமக்கு தெரிஞ்சது, அவங்க கிட்ட கேட்கப்பட்டதா, விசாரணை நடத்தப்பட்டதான்னு. இங்கே வேறு எந்த நோக்கமும் இல்லை. அதை தாண்டி நான் ஒரு அதிகாரி, தட் இஸ் அப்யூஸ் ஆஃப் பவர், ஆமா, என்ன யார் என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல தான். அதே மீறி என்ன பண்ணுவாங்க, ஏதாவது நடந்துச்சுன்னா நம்ம இது வந்து ஆதாரத்தை அழிச்சிட்டோம்ல, எப்படி கண்டுபிடிச்சிருவாங்க ஒன்று. அதே மாரி நடந்ததுன்னா லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. டெத் பெனால்ட்டி அப்படிங்கிறது ஸ்டில் ரொம்ப டிபேட்டபிளான கான்செப்ட். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது அதெல்லாம் யோசிச்சு அவங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் இங்கே இருக்குது. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா A1 ஸ்ரீதர் இன்ஸ்பெக்டர், A2 பாலகிருஷ்ணன் எஸ்ஐ, A3 ரகு கணேஷ் எஸ்ஐ, அதுக்கப்புறம் A4 வந்து சாமதுரை, அவர் வந்து அதுக்கப்புறம் வந்து முத்துராஜ், செல்லதுரை, முருகன், வேல்முத்து, தாமஸ் பிரான்சிஸ், A6 7 8 9. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்டர், 3 எஸ்ஐ, அதுக்கப்புறம் 2 ஹெட் கான்ஸ்டபிள், 4 கான்ஸ்டபிள். இவங்க இந்த செக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐபிசி செக்ஷன் 302 மர்டர், அதுக்கப்புறம் செக்ஷன் வந்து 34 காமன் இன்டென்ஷன், செக்ஷன் 201 காசிங் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் எவிடன்ஸ், ஆதாரங்களை வந்து அழிக்கிறது, அப்புறம் செக்ஷன் 342 ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட், ஒருத்தவங்கள ஒரு இடத்துல அடைச்சி வச்சு. போலீஸோட வேலை என்ன, யாரையாவது அரெஸ்ட் பண்ணால் 24 ஹவர்ஸ்க்குள்ளே அவங்கள வந்து ரிமாண்டை கொண்டு போய் கஸ்டடியில் அடைக்கணும். ஒன்று அவங்க வந்து அங்கே அடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது எல்லாத்தையும் அவங்க இங்கே மீறிட்டாங்க. ஸோ கன்ஃபைண்டாக அடைச்சி வச்சு பண்ண ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா செக்ஷன் 182 ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் to cause a public servant to use his lawful power to injure another person. அதாவது அவங்க அதிகாரத்தை வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய பீப்புளுக்கு தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறது. ஓகே, அதுக்கான செக்ஷன். தென் செக்ஷன் 193 பனிஷ்மெண்ட் ஃபார் ஃபால்ஸ் எவிடன்ஸ். தென் செக்ஷன் 218 பப்ளிக் சர்வெண்ட் ஃப்ரேமிங் இன்கரெக்ட் ரெக்கார்ட் ஆர் ரைட்டிங் வித் இன்டென்ட் டு சேவ் பர்சன் ஃப்ரம் பனிஷ்மெண்ட் ஆர் ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் ஃபோர்ஃபீச்சர். இருக்கிறதையே தப்பாக சொல்கிறது அவங்களுக்குள்ளே அவங்க காப்பாற்றிக்கிறதுக்காக. ஓகே, அடுத்தது செக்ஷன் 211 ஃபால்ஸ் சார்ஜ் ஆஃப் அஃபென்ஸ் மேட் வித் இன்டென்ட் டு இன்ஜூர். இவங்க மேலே போடப்பட்ட குற்றமே முதல்ல கிடையாது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் வந்து கடையை வந்து திறந்து வச்சுட்டாங்க. அது என்ன அவ்வளோ பெரிய குற்றமா அப்படின்னு நீதிமன்றமே இங்கே கேட்ட ஒரு விஷயம் தான். அதுக்கப்புறம் இங்கே செக்ஷன் வந்துட்டு அதாவது லைக் 34 ஆக்ட்ஸ் டன் பை செவரல் பர்சன்ஸ் இன் ஃபர்தரன்ஸ் ஆஃப் காமன் இன்டென்ஷன், பல பேர் சேர்ந்து பண்ண ஒரு விஷயம். ஏன்னா அது இதுலேயே அந்த கான்ஸ்பைரிங் ஆக்டும் வந்துருச்சு இல்லையா? ஸோ இந்த செக்ஷனுக்கு கீழே தான் 1 year, லைக் 3 years, 7 years, தென் டெத் பெனால்ட்டி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. 2 செக்ஷன் கீழே இங்கே டபுள் டெத் பெனால்ட்டி அப்படிங்கிறது வந்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இல்லை இன்னொன்றும் ஒரு விஷயம் நமக்கு வந்து ஊர்ஜிதமாகுது என்ன அப்படின்னா, அப்புறம் அதே மாதிரி பெனால்ட்டி வந்து 1,40,40,000 இங்கே அவார்ட் பண்ணப்பட்டிருக்கு இல்லையா? அதாவது எல்லாருக்கிட்டையும் கேட்டு, ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட் இருந்திருக்கும், ஏன் வந்து போன 2 இயரிங் ஏன் தாமதமாக்கப்படுது, ஏன் அவங்களோட ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. ஏன்னா இது வரைக்கும் அவங்க சஸ்பென்ஷன் அமௌண்ட் வாங்கிட்டு இருந்தாங்க, ஜட்மெண்ட் கொடுத்த டேட்லேருந்து அதுவும் இங்கே வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ அந்த அமௌண்ட் எல்லாம்
எல்லாமே சேர்ந்து சரி இப்போ எல்லாருக்கும் அவங்களே ஜெயிலுக்கு போகிறாங்க, இப்போ பெனால்ட்டி அவங்க கொடுக்கலன்னா அப்படியே விட்டுருவாங்களா நீதிமன்றம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல இருக்கும். கண்டிப்பாக கிடையாது. அவங்க இம்மீடியட்டாக இந்த பெனால்ட்டி அமௌண்ட் அப்படிங்கிறத வந்து அவங்க எக்ஸிக்யூட் பண்ணல அப்படின்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் உள்ளே வருவாங்க, வந்து அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணுவாங்க. அட்டாச் பண்ணப்பட்டு நீதிமன்றமும் இங்கே சொல்லியிருக்கு என்னென்னா, இவ்வளோ கொடூரமான செயல் செஞ்சவங்களுக்கு வயசான பெற்றோர்கள் இருக்காங்க, குடும்பம் இருக்குது, குழந்தைகள் இருக்குது அப்படின்னு எந்த வித கருணையும் நீங்கள் காட்ட முடியாது அப்படின்னும். இன்னொன்றும் இல்லை நம்ம நோட் பண்ணணும், இந்த கேஸ் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ எல்லாருக்கும் ஒரு இது இருக்கும், அப்பீல் போயிட்டோம், ஏன்னா நிறைய பேருக்கு இங்கே தண்டனை குறைக்கப்படுற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? ஸோ தண்டனை குறைக்கப்படுற ஒரு விஷயம் இருக்குது. ஏன் இந்த கேஸில் இந்த தாமதம், ஏன் பார்த்து சுப்ரீம் கோர்ட்டோட ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இங்கே ஜட்மெண்ட் கொடுக்கப்பட்டது. இன்னொன்று ஹைகோர்ட்டோட டைரக்ட் சர்வேலன்ஸில் எடுக்கப்பட்ட ஒரு கேஸு. இன்னொன்று நேற்று கொடுத்த ஜட்மெண்ட் வந்து ரிப்போர்ட் வந்து இப்போ ஹைகோர்ட்டுக்கு வந்து அனுப்பப்படும் உறுதி செய்யப்படுவதற்காக. ஓகே, ஸோ டெத் பெனால்ட்டி உடனே எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. டெத் பெனால்ட்டி அப்படிங்கிறது இங்கே கொடுக்கப்பட்டாச்சு, பட் உடனே எக்ஸிக்யூட் பண்ணப்படுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஏன் அப்படின்னா இங்கே ரைட்ஸ் ஆஃப் அன் அரெஸ்டட் பர்சன் ஒரு அக்யூஸ்டு பர்சன் ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா? ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக இங்கேருந்து ஓப்பன் ஃபோரம் எங்கே இருக்குன்னா அடுத்தது ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் போகிறதுக்கு. ஹைகோர்ட்லேயும் அவங்களுக்கு ஏதாவது சாதகமாக வரலையே, அடுத்தது சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்புறம் ரிவ்யூ ரிவிஷனுக்கு அப்புறம் பிரசிடென்ட்டுக்கு கருணை மனு. இதெல்லாம் ஃபைனலைஸ் ஆகி தான் அவங்களுக்கு லைக் டெத் பெனால்ட்டிக்கான ஒரு டேட் அப்படிங்கிறது இங்கே ஃபிக்ஸ் பண்ணப்படும். ஒன்று. இன்னொன்று அங்கே நடக்கலாம் என்ன அப்படின்னா, இங்கே டெத் பெனால்ட்டி அப்படின்னும் போது அவங்க அது தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதற்காக ஒரு விஷயம் அங்கே நடக்கலாம். அது இல்லைன்னு ஆகிட போகிறதில்ல, நிறுத்தி வைப்பதற்கான ஒரு விஷயம் வந்து இங்கே நடக்கலாம். இன்னொன்று, இந்த கேஸை நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த ஜட்மெண்ட் ஆனது ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ரிப்போர்ட் வாங்கி தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ஹைகோர்ட், ஸோ ரெண்டு பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு எந்த வித கருணையும் காட்ட தேவையில்லை, இவங்களுக்கு என்ன உச்சபட்ச தண்டனையும் அதை நீங்கள் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஜட்மெண்ட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிறது தான். மேக்ஸிமம் சான்சஸ் குறைவு, கண்டிப்பாக குறைவு எதுவுமே கிடையாது. ஏன்னா இங்கே அடிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது கஸ்டோடியல் டெத்தை தாண்டி கஸ்டோடியல் மர்டர்னு தான் நம்ம சொல்லணும் இல்லையா? ஸோ ரெக்கார்ட்ஸ் ஆர் வெரி கிளியர். ஏன்னா எல்லாருக்குமே இங்கே இருக்கலாம், ஏன் இவ்வளோ நாள்னு அப்படி. ஏன்னா நானே என்னாலே பார்க்க முடிஞ்சது அந்த கமெண்ட்ஸ், ஒரு நாளும் ஜட்மெண்ட்னு சொல்லும்போது ஏன் இவ்வளோ டிலே ஆகுது, எதனால் டிலே ஆகுது அப்படின்னு இருக்கும் போதெல்லாம் ஒரு விஷயம் வந்து நாளைக்கு நமக்கு லாங்காக வந்து வித் ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் ப்ராப்பராக ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி ஜட்மெண்ட் கொடுப்போம். அதுதான் நீதிபதி அவர்களும் இங்கே ரொம்ப கவனமாக இங்கே கையாண்டிருக்காங்க. நாளைக்கு ஏன்னா இங்கே ஏதாவது விடப்படுற லூப்பை எடுத்து தான் அவங்க வந்து அப்பீலுக்கு போவாங்க. இங்கே எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு ப்ராப்பராக கொடுக்கப்பட்டுருச்சு அப்படின்னும் போது நாளைக்கு அவங்களுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு எதுவுமே இருக்காது இல்லையா? அதுதான் இந்த கேஸ்லேயும் நடந்த ஒரு விஷயம். இப்போ அந்த இரட்டை மரண தண்டனை சொல்லியிருந்தோம் இல்லையா, அது போக அவங்களுக்கு சில ஆண்டுகள் சிறையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க? இது முடிச்சோன்னா அவங்களுக்கு அந்த மரண தண்டனை அப்படின்றது கிடைக்குமா? இங்கே எப்பவுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பனிஷ்மெண்ட் ஒரு 10 செக்ஷன் கீழே இருக்கா, எது அந்த 10 செக்ஷனில் உச்சபட்ச தண்டனையும் அதுதான் இங்கே வந்து கணக்கில் எடுத்துப்பாங்க. ஓகே, இது எல்லாம் ஏன் வந்து திரும்ப உங்களுக்கு 1 year 3 years 7 year அப்படின்றது சொல்லப்படுதா? தட் இஸ் ஆஸ் பர் செக்ஷன். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா 8 செக்ஷன், அந்த செக்ஷனுக்கு கீழே என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கு, எவ்வளோ பனிஷ்மெண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் 1000 ரூபாய் ப்ளஸ் அந்த மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ் பெனால்ட்டி எல்லாம் கால்குலேட் பண்ணப்பட்டு தான் இன்றைக்கி A9 வரைக்கும் சேர்க்கப்பட்டு இந்த 1,40,000 அப்படிங்கிறது இங்கே கால்குலேட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ எப்பவுமே நம்ம அந்த உச்சபட்ச தண்டனை என்னவோ அதுதான் நம்ம இங்கே கணக்கில் எடுத்துக்க போகிறோம். அந்த தூக்கு தண்டனையானது இப்போ நிறுத்தி வைக்கப்படுமா அப்படின்னு கேட்டால் எஸ், அவங்களுக்கான ஆப்ஷன்ஸு அவங்க அடுத்தது போயிட்டு வர வரைக்கும் அது நிறுத்தி வைக்க தான் படுமே தவிர்த்து அது முற்றிலுமாக எங்கேயுமே வந்து அகற்ற மாட்டாங்க அந்த இடத்துல. ஓகே மேம், இப்போ அவங்களுக்கு வந்து இந்த தூக்கு தண்டனை கூட சில லட்சங்கள்ல அமௌண்ட்டும் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை சில காவலர்களெல்லாம் அந்த அமௌண்ட் கொடுக்க முடியல அப்படின்னா அது எப்படி மேடம், அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ சொன்ன நியாயமான விஷயமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி எங்கள் ப்ராப்பர்ட்டி என்ன டீட்டெயில்ஸ்ன்னு பண்ணியிருக்காங்க, சரியா அட்டாச் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று அவங்க இவ்வளோ நாளாக சஸ்பென்ஷனில் இருந்த அமௌண்ட்டு ஏன் இந்த ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் கேட்கப்பட்டிருக்குன்னு ஒன்று இருக்குல்ல அவங்கக்கிட்ட, அந்த ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கப்பட்டு அதன் மேலே எல்லாமே ஆடிட் பண்ணப்பட்டு தான் இந்த தண்டனை கூட இந்த பனிஷ்மெண்ட் இந்த பெனால்ட்டி ஆனது இங்கே வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். ஓகே, ஸோ அவங்களால கொடுக்க முடியாது அப்படிங்கிறது இங்கே எதுவுமே கிடையாது. ஏன்னா அப்படி பார்த்தா இந்த 5 வருஷம் அவங்க சஸ்பென்ஷனில் இருந்த ஒரு அமௌண்ட்டும் அவங்க கைக்கு போயிருக்கோம் இல்லையா? ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த அமௌண்ட், ஸோ ஃபேமிலி ப்ராப்பர்ட்டிஸ் இதனால் இவங்க என்ன வாங்கி போட்டிருக்காங்க என்ன ஏது அது எல்லாம் சேர்த்து வச்சு தான் இங்கே இந்த ஒரு வேல்யூவானது ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. நாளைக்கு அது அவங்க கொடுக்க போகிறதில்ல அப்படின்னா இமீடியட் ப்ராப்பர்ட்டி அட்டாச்மெண்ட் அண்ட் எக்ஸிக்யூஷன் தான் நடத்தப்படும். இப்போ இவங்களுக்கு கொடுத்த இந்த மரண தண்டனை வந்து எதோட அடிப்படையில் எதை ஆதாரமாக வச்சு கொடுத்துருக்காங்க? இங்கே மெயினாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம இப்போ சொன்ன மாதிரி லைக் திங்ஸ் ஆர் வெரி கிளியர். ஏன்னா இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா ஏன்னா அங்கே வந்துட்டு அந்த ஒரு 3 காவல் அதிகாரிகள் அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஃபஸ்ட்டு வந்து சொன்னாங்க கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட். அது ஒரு பெரிய டேர்னை ஏற்படுத்துச்சு அந்த
அந்த இடத்துல. அந்த எவிடன்ஸ் எல்லாம் அளிக்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து அந்த ரெக்கவரி பண்ணி எடுக்கப்பட்டது ஒன்று. இது முதல்ல சொன்ன மாதிரி அந்த காவல்துறை அதிகாரிகளே அதில் அதுவும் தைரியமாக ஒரு பெண் முதல்ல வந்தாங்க. தட் இஸ் அந்த ரேவதி பியூலா எஸ்ஐ ரவிச்சந்திரன் இவங்க வந்து தான் இரவு முழுக்க அவங்க என்ன மாதிரியான கொடுமைகளை அனுப்ப வச்சாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா. மெயினாக இதில் பார்த்தோம் அப்படின்னா 105 சாட்சியங்கள் இதில் வந்து விசாரிக்கப்பட்டாங்க. 2427 பக்கங்கள் கொண்ட சார்ஜ் ஷீட் இது. 221 ஆவணங்கள் இங்கே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. அதாவது அந்த ஸ்டேஷன்லேருந்து கைப்பற்றப்பட்ட எல்லா ஏன்னா ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க எடுத்த தட் இஸ் இந்த லத்தியாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் அங்கே இதுவாக இருக்கட்டும், இல்லை அந்த ஸ்டேஷனில் மற்ற எந்தெந்த விஷயங்கள் எடுக்கப்பட்டாங்களோ காவல்துறை அதிகாரிகள் அவங்களோட உடையிலையும் அந்த ரத்தக்கரை இருந்ததுன்றது இந்த மாதிரி. அப்புறம் எவிடன்ஸ் அழிச்சது, சிசிடிவி ஃபுட்டேஜ் அழிச்சது. ஸோ இந்த மாதிரியான விஷயம் அந்த லத்தி மெயினான ஒரு விஷயம். ஏன்னா அந்த லத்தி ஆசன வாயில விடப்பட்டு ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 இன்ஜுரிஸ் இருந்ததா இங்கே சொல்லப்படுது, இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் இன்ஜுரிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகே, ஸோ இதெல்லாம் சொல்லப்பட்டு இதன் அடிப்படையில் தான் இந்த செக்ஷன்ஸும் போடப்பட்டது. இந்த செக்ஷன்ஸுக்கு அப்புறம் இந்த தண்டனைகளும் இங்கே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இங்கே அதாவது இவர்கள் தான் குற்றவாளி அப்படின்றத அறிவிக்கும் போது நீதிபதி அவர்கள் இங்கே சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, கை கால்களை கட்டி தொங்க விடப்பட்டு வந்து தாக்கியது வந்து போஸ்ட்மார்ட்டமில் கிளியராக தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், டேபிள் மேலேயும் படுக்க வச்சு அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இது எல்லாமே வந்துட்டு இங்கே ஊர்ஜிதமாயிருக்கு. தட் இஸ் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில். ஸோ இது எல்லாத்தின் அடிப்படையில் வித் இந்த செக்ஷன் ப்ளஸ் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேஸ் லாஸில் கஸ்டோடியல் டார்ச்சர், கஸ்டோடியல் டெத்துக்கு என்ன மாதிரியான ரூல்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத எல்லாம் வைத்து தான் இன்னைக்கு இந்த டு அன் எக்ஸ்ட்ரீம் ஆஃப் டபுள் டெத் பெனால்ட்டி. ஏன்னா நமக்கே வந்து தூக்கு தண்டனை அப்படின்னு கேட்குறதே ரொம்ப ரேரான ஒரு விஷயம் இல்லையா, அதுவும் டபுள் டெத் பெனால்ட்டி அப்படிங்கிறது. ஏன்னா திரும்ப நீதிமன்றம் சொன்ன விஷயம், எந்தவித கருணையும் இவங்களுக்கு காட்டவே கூடாது எந்த இடத்துலையும். ஏன்னா நாளைக்கு இந்த கேஸ் கண்டிப்பாக கோயிங் டு பி த ட்ரெண்ட் செட்டர். ஓகே, நாளைக்கு இந்த மாதிரி இடத்துல எங்கேயாவது ஒரு பனிஷ்மெண்ட் கம்மியாச்சுன்னா இது ஏதோ ஒரு விஷயம் நடக்கும் போது நாளைக்கு இதை பிரசிடெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே மறந்துருக்க மாட்டோம் அஜித்குமார் கொலை வழக்கும், அதுக்கப்புறம் ஆகாஷோட கொலை வழக்கும் இதே தான் இருக்குது. எல்லாரும் இப்போ இந்த இதுக்கு கீழே எல்லாரும் கேட்குற கேள்வி, அதுக்கு எப்போ நீங்கள் தண்டனை கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி தான். அதுவும் விச் இஸ் அன் ஆன்கோயிங் ப்ராசஸ், அதுவும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ அதற்கான ஒரு தண்டனையும் நம்ம வந்து சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். இவங்களை வந்து ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லையா, கூட்டிகிட்டு போகும்போது இவங்களை ஸ்டேஷனில் வச்சு இந்த மாதிரி நடக்குது. இதுக்கப்புறம் அவங்கள எக்ஸாமின் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே டாக்டர் வெண்ணிலா அப்படிங்கிறவங்க வந்துட்டு ஒரு ஃபேக்கான ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஆனால் அவங்களோட பேர், அவங்களுக்கான தண்டனையோ எதுவுமே இதில் அறிவிக்கல. ஸோ அது என்ன காரணம் மேடம்? இல்லை, அதே தான் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. இப்போது ஆக்சுவலி பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இதில் வந்து லைக் நிறைய கேள்விகள் தொடர்ந்து எழுந்துச்சு. என்ன அப்படின்னா, இவங்களை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது முதல்ல மெஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்போ இவங்க உடலில் இருக்கக்கூடிய காயங்களை பார்த்துட்டு மெஜிஸ்ட்ரேட் எந்த கேள்வியும் கேட்கலையா? ஆமாம், அவருமே கேட்காம இது பண்ணிட்டாருன்ற மாதிரி. ஸோ அப்படிங்கிறது முதல் விஷயம். அதாவது இங்கே என்ன அப்படின்னா, அந்த சரவணன் மெஜிஸ்ட்ரேட் அப்படிங்கிறவர் வந்து ஃபஸ்ட்டு கேள்விக்கு எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, இன்னொன்று இங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபாரன்சிக் இதுவாக இருக்கட்டும், இல்லை மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தொடர்ந்து அடிக்கும் போது அந்த மசிலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது மசில் லாஸ் ஏற்படும் போது அதிலேருந்து ஒரு விதமான பாய்சன் வந்து கிட்னிக்கு போயிட்டு லைக் அந்த மிக்ஸ் ஆகும்போது கிட்னி வந்து செயலிழக்க ஆரம்பிக்கும். அந்த இடத்துல செயலிழக்க ஆரம்பிக்கும் போது தான் அந்த மரணமானது ஏற்படுது அப்படின்றதும் ப்ரூவ் அண்ட் ஃபேக்டராக இருக்கணும் இங்கே சொல்லப்படுது. ஓகே, தட் இஸ் ரேபிடோமயாலிசிஸ். அப்படி இவங்க இறந்ததுக்குமே அது காரணமாக இருக்கும். அதுதான் நமக்கு என்னென்னா லைக் அதை எக்ஸ்பிளிசிட்டாக பண்ணுறதுக்கான அந்த டெஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த இடத்துல வந்து லைக் மேற்கொள்ளப்பட்டுச்சா இல்லைன்றது நமக்கு இன்னும் தெரிய வராத ஒரு விஷயம். ஓகே, ஒருவேளை இவங்களை இது யாராவது ஒருத்தர் பார்த்து இவங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் டயாலிசிஸ் கொடுக்கப்பட்டிருந்தா ஒரு வேளை காப்பாற்றப்பட்டிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே இருக்குது. இவர் ஏன் எந்த கொஷனும் பண்ணலை அப்படிங்கிறது முதல் விஷயம். ரெண்டாவது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டாக்டர் வெண்ணிலா, அதாவது இன்சார்ஜாக சாத்தான்குளம் ஹாஸ்பிட்டலில் இருந்து அவங்க அங்கே தான் இவங்களோட உடைகள் கழட்டப்பட்டு அந்த டஸ்ட்பினில் போடப்பட்டு அவங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தவங்க ட்ரெஸ்ஸு வந்து போடப்பட்டிருக்கு. அப்போ உடலில் இவ்வளோ காயம் இருக்குது அப்படிங்கிறது ஏன்னா யார் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு ரிமாண்டை போகிறதுக்கு முன்னாடி எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இல்லையா. அந்த இவங்க வந்து மெடிக்கலி ஃபிட் டு புட் இன் கஸ்டடி, ஓகே, டு ரிமாண்ட் கஸ்டடி அப்படிங்கிறது கொடுக்கக்கூடியது அந்த கடைசியாக செக்அப் பண்ணக்கூடிய அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர் தான். அப்போ ஏன் இந்த ரிப்போர்ட்டை அவங்க மாற்றி கொடுத்தாங்க அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். மூணாவது இங்கே என்ன அப்படின்னா, சரி ஓகே இதை அப்படியே பார்ப்போம். மெஜிஸ்ட்ரேட் ஓகே, தென் ஹாஸ்பிட்டல் ஓகே, தென் கம்ஸ் தி சூப்பரிண்டென்ட் கோவில்பட்டி சப்ஜெக்ட். அவர் எப்படி உள்ள அலோவ் பண்ணார், இவங்க ஃபிட்டாக இவங்க எப்படின்னு சொல்லி அவங்க எப்படி அலோவ் பண்ணார் அப்படிங்கிறது மூணாவது வரக்கூடிய கேள்வி. நாலாவது வரக்கூடிய மெயினான கேள்வி என்ன அப்படின்னா, லைக் சாத்தான்குளம் ஸ்டேஷன்லேருந்து பக்கத்தில் தான் டிஎஸ்பி ஆஃபீஸ்.
ஓகே. ஸோ அன்னைக்கு நைட்டே வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ணும் போதே அங்கே வந்து லைக் மக்கள் எல்லாம் ஒன்று கூட ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியே மக்களோட போராட்டம் நடந்துட்டு இருக்கு, உள்ளே இவங்க இந்த சித்திரவதையை வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க இல்லையா. அப்போது டிஎஸ்பி அவர்கள் ஏன் ஸ்டேஷனுக்கு போய் பார்க்கல? மக்கள் அங்கே போய் பேசுகிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. பட் அவங்க சொல்கிறது அவங்க வந்து எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டதை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டாங்க, இந்த மாதிரி இங்கே ஜெயிலில் வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அப்பயும் ஜெயிலுக்கு போய் பார்க்கல. அப்போது டிஎஸ்பி எந்த அளவுக்கு இதில் வந்து அக்கௌண்டபிள் அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்து இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பாரதிதாசன் அவர்கள் இந்த கோவில்பட்டி லைக் சிறைக்கு போயிட்டு அந்த மெஜிஸ்ட்ரேட் அவர் வந்து அந்த டெத் ஆனதுக்கப்புறம் மெஜிஸ்ட்ரேட் கண்டிப்பாக என்கொயரி பண்ணணும். அவர் ரிப்போர்ட் என்ன ஆச்சு, அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஸ்டில் இதில் இன்னும் அன்ஆன்சர்டாக இந்த 5 விஷயங்கள் இருக்குது. ஓகே. ஸோ இதன் மீது இப்போது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க, நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படிங்கிறது தான் இப்போ அடுத்து இருக்கக்கூடிய கொஷின். இதில் இந்த விஷயத்தை சிபிஐ கையாண்டனால தான் இவங்களுக்கு வந்து மரண தண்டனை அப்படின்றது கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாமா? இல்லை இது வந்து காவல்துறை எடுத்து இந்த மாதிரி பண்ணியிருந்தாலுமே இவங்களுக்கு வந்து ஒரு நியாயமான நீதி வந்து கிடைச்சிருக்குமா? ஏன் இது திரும்ப வந்துட்டு எப்பவுமே வந்து நம்ம இந்த நிறைய கேசஸ் வந்து அந்த நம்ம இமீடியட்டாக கேட்குறது ஏதாவது ஒன்று நடந்துருச்சா, நம்ம வந்து பெண்களுக்கு அகேன்ஸ்டாக நடக்கக்கூடிய குற்றமாக இருக்கட்டும், இல்லை வந்து ஏதாவது ஒரு கொலை சம்பவமாக இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கும்போது கேட்குற விஷயம் ஒன்று சிபிசிஐடிக்கு மாற்றுங்க, இல்லை சிபிஐக்கு மாற்றுங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து லோக்கலில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் மீது நம்பிக்கை கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் காமன் பப்ளிக் நடக்கும் போதே நம்ம கேட்போம் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும் போது வந்து இங்கே அது நடத்துறதே ஒரு போலீஸ் அஃபிஷியல் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அகெயின் திரும்ப அதை கொண்டு போய் ஒரு காவல்துறையினர்கிட்ட கொடுக்கறத தாண்டி வெளியே வந்து எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் வரும்போது அந்த லைக் அவங்க வந்து என்னன்னா அன்பயாஸ்டாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் கம்ப்ளீட்டாக சிபிஐ தென் அந்த ஒரு 10 நாள் சிபிசிஐடி தென் அந்த ரிப்போர்ட் எல்லாமே அங்கே கொடுக்கப்பட்டு அவங்க நடத்தப்பட்ட ஒரு விஷயமா இந்த இடத்துல இருக்குது. ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் லைக் காவல்துறையினர் வந்து அங்கே ப்ராப்பராக ஸ்டெப் எடுக்கல, இல்லை அவங்களாலே விஷயம் நிகழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்னும் போது அது சிபிஐ வசம் எல்லா கேஸும் ஒப்படைக்கப்படுற ஒரு விஷயம் தான். எனக்கு நீதிமன்றம் சொன்னதும் என்ன அப்படின்னா, போலீஸ் வர்சஸ் காமன் பீப்புள். ஓகே, அதாவது ஒரு சராசரி மனுஷன் இந்த ஒரு மாதிரி ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டுட்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறதே நம்மளால அக்செப்ட் பண்ண முடியாது கண்டிப்பாக இல்லையா. அப்படி இருக்கும்போது வந்துட்டு ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு டிராஃபிக்லேயே நம்ம ஒரு லைக் ரோட்லேயே போயிட்டு இருக்கோம், ஒரு சிக்னல் போடும்போது ஒரு சின்னதாக ஒரு ஸ்டெப் நான் போலீஸ் வந்து என்ன கேட்பாங்க, உனக்கு இதெல்லாம் தெரியாதான்னு கேட்பான். அஸ் அ காமன் மேன் இல்லையா. ஒருத்தவங்களை வந்து நீ அடிக்கக்கூடாது, அடித்தா உனக்கு பனிஷ்மெண்ட்டு தெரியும், எந்த ப்ரொவிஷன்லாம் அது ரெண்டாவது, அடிக்கவே கூடாது, ஒருத்தவங்களை வந்து அசிங்கமாக பேசக்கூடாதுன்றது எல்லாமே தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறையினரே இது பண்ணது எந்த விதத்துலையும் அக்செப்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால தான் இந்த ஜட்மெண்ட் வந்து இங்கே கொடுக்கவே பட்டிருக்கு. இந்த கேஸ் நடக்கும்போது, அந்த விஷயம் நடக்கும்போது இவங்களுக்கு வந்து ஒரு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களே இப்போ அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கும்போது இது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அந்த மரண தண்டனைக்கு எதிராக பேசுகிறாங்க. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மேடம்? அது வந்து பார்த்தோன்னா ஸ்டில் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா இன்ஹியூமன் இது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். என்னன்னா நீங்கள் வந்து இது கொடுக்கக்கூடாது, ஏன்னா உயிர் எடுக்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை அப்படின்னு. ஏன்னா எங்கேயுமே நீதிமன்றம் சொன்ன விஷயம், இவங்க என்னெல்லாம் பண்ணாங்களோ டு ஜெயராஜ் அண்ட் பெனிக்ஸ் அந்த அப்பாவிகளுக்கு பண்ணாங்களோ அது இன்ஹியூமன் சொல்லியிருக்காங்க இல்லையா. நம்ம எப்போவுமே வந்து ஒரு குற்றவாளிக்கு வந்து ஒரு தண்டனை கொடுக்குற இடத்துல வந்துட்டு ஐயோ கடைசியில் வந்து அவங்க வந்து இல்லைங்க எனக்கு வந்து குழந்தைங்க இருக்காங்க, எனக்கு வயசான அப்பா அம்மா இருக்காங்க, நான் பார்த்துக்கணும், எனக்கு கம்மியான தண்டனை கொடுங்கன்னு கேட்கும் போது அப்போ அதனால் பாதிக்கப்பட்டவங்க அந்த உயிர் போனவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த இடத்துல லைக் பாவம் இல்லையா. ஓகே, அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா இங்கே ஸ்டில் என்ன அப்படின்னா நிறைய பேர் எடுக்கக்கூடிய அந்த ஒரு தின் லைன் ஆஃப் கான்செப்ட் அதுதான், உயிர் எடுக்கக்கூடிய நமக்கு இல்லை, அவங்க அதுக்கு வந்து லைஃப் லாங் அவங்க வந்து இதில் இருந்திருக்கலாம், இம்ப்ரெசன்மெண்ட் கொடுத்துருக்கலாம். ஏன்னா லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் அப்படின்னு கொடுக்கும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு மேபி அது அடுத்தது வந்து வரவங்களுக்கு தப்பு செஞ்சுட்டு உள்ளே போனால் ஜெயிலில் இருந்தலாம், ஏதாவது ஒரு லூப் எடுத்து வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வந்து பிம்பத்தை அங்கே கிரியேட் பண்ணக்கூடிய சான்சஸ் கூட நிறைய இருக்குது இல்லையா. ஸோ இங்கே என்ன மெயினாக பார்க்க வேண்டியதுன்னா, இவங்க படிக்காதவங்களா? இல்லை, கண்டிப்பாக கிடையாது. இவங்க ஒரு காமன் பர்சனா? கண்டிப்பாக கிடையாது. இவங்க வந்து மக்களை காப்பாற்றக்கூடிய இடத்துல இருக்கவங்க, லா நல்லா தெரிஞ்சவங்க, அவங்களோட அதிகாரம் என்ன, அவங்களோட ரைட்ஸ் அண்ட் லைக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்றதும் அவங்களுக்கு தெரியணும், அவங்களோட ரைட்ஸ் என்னன்றதும் அவங்களுக்கு தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சோ அப்போ அவங்க ஏன்னா இப்போ நம்ம ஒரு க்ரைம் பண்ணும்போது அவங்களோட இன்டென்ஷன் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும் எல்லா இடத்துலையும், என்ன இன்டென்ஷனோட இதை பண்ணியிருக்காங்கன்றது. அப்போ இன்டென்ஷன் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்குல்ல. ஓகே, அதாவது நீங்கள் எல்லாம் தெரிஞ்சே பண்ணுவீங்க, எல்லாம் தெரிஞ்சோ பண்ணிட்டு கடைசியில் வந்து ஐயோ எனக்கு ஃபேமிலி இருக்குது, இது இருக்குது, என்னை விட்டுருங்க, நான் வந்து அப்ரூவராக மாறிடுறேன், நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி அவங்களை அங்கே விட முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே நீதிமன்றம் சொன்ன ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அவர்கள் செய்த தவறுக்கு அவங்க லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட் இருந்து ஜெயிலில் இதுவாகிறதுக்கும் சாகிறதுக்கும் இல்லை நீங்கள் செஞ்சது தவறு, ஸோ நீங்கள் எப்படி இன்னொன்று நீங்கள் நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா, இனிமேலும் அவங்க ரியலைஸ் பண்ண போகிறாங்க.
அது எதனால மேடம் அது சொன்னாங்க? இது வரைக்கும் அவங்களுக்கு வந்து கொடுத்த வாய்ப்பை அவங்க யூஸ் பண்ணல. ஸோ அதனால மரண தண்டனை கொடுக்குறோன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு என்ன வாய்ப்பு கொடுத்தாங்க? என்ன அவங்க யூஸ் பண்ணாங்க? எஸ், அது என்ன வாய்ப்பு அப்படின்னா, இரவு முழுக்க ஸ்டேஜ்ல வச்சு அடிச்சாங்களே, ஆமா. அடிக்கும் போது இவங்களை அடிக்கிறது தப்பு, இவங்க நம்மள இதே மாதிரி அடிச்சோன்னா அவங்க செத்து போயிடுவாங்கன்னு எந்த பாயிண்ட்லயும் அவங்க ரியலைஸ் பண்ணல. ஆனா அந்த கீழ இருந்த போலீஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ஸ்ரீதர் சொன்னாரு, அதனால நாங்க பண்ணோம். எங்களோட அபிஷியல் ஆர்டருக்காக நாங்க பண்ணோம் அப்படின்னாங்க. இதையும் நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, உயர் அதிகாரிகள் சொன்னாங்கன்னு நீங்க பண்றீங்க அப்படின்னா லைக் அது முதல்ல சரியான செயலா நீங்க பார்த்துருக்கணும்ல. இப்போ உயர் அதிகாரிகள் என்ன சொன்னா பிளைண்டா பண்ணிட்டு போயிருவீங்களா அந்த இடத்துல? இதுதான் திருந்துவதற்கான வாய்ப்பு கொடுத்தும் திருந்தவில்லை அப்படின்னு சொன்னதுக்கான ரீசன் அதுதான். சரி, இப்போ போறாங்க ஒரு 4 அடி அடிச்சுட்டு போறாங்கன்றதுக்கும் அதுவே தப்பு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்றதுக்கும் விடி வச்சு அடிக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அவங்களுக்கே தெரியும் அடிச்சா எந்த அளவுக்கு எஃபெக்ட் வரும், அதுவும் சும்மா அடிச்சாலே எவ்வளவு எஃபெக்ட் இருக்கும் தெரியும். இவ்வளவு கொடுமைப்படுத்தி அவங்களை நிர்வாணப்படுத்தி அவங்க வந்து எப்படின்னா நிராயுத பாணியாக, அதுதான் நீதிமன்றம் சொன்ன வார்த்தை. அப்படி இருக்கும்போது அவங்களை அடிக்கும் போது எங்கேயோ ஒரு பாயிண்ட்ல அவங்க ரியலைஸ் பண்ணியிருந்தா கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருப்பாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பா. ஏதோ ஒரு இடத்துல ஒரு அடிச்சு ஐயோ இது வேணாம் மோசமா போகுது நம்ம செய்யறது தவறு அப்படின்ற ஒரு இடத்துல இல்ல அந்த 10 பேர்ல ஒருத்தருக்கு கூட அது தோணிருக்கு. யாராவது ஒருத்தருக்கு தோணி இமீடியட் ஹையர் அஃபிஷியலுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம், இல்ல ஏதாவது ஒன்று பண்ணிருக்கலாம். அப்போ அவர் சொன்னதுக்காக நாங்க செஞ்சோம் அப்படிங்கிறது முற்றிலும் ஏற்க முடியாத ஒரு விஷயம். ஈவன் ரியலைசிங் பாயிண்ட் இருந்தும் அவங்க ரியலைஸ் பண்ணவே இல்லை. ஸோ இனிமேலும் அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுப்பதற்கோ இல்லை அவங்க திருந்துவாங்க நினைப்பதற்கோ எந்த வித முகாந்திரமும் இங்கே கிடையாது. அதனால்தான் இந்த ஒரு தண்டனையானது இங்கே விதிக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லப்பட்ட விஷயம். இப்போ அந்த கேஸுக்கு அப்புறமா பப்ளிக்கு போலீஸ் மேல இருக்க பார்வை மாறுற வாய்ப்பு இருக்கா? போலீஸ் மேலே இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதாவது நீதி மேலே ஒரு நம்பிக்கை இப்போ எல்லாருக்குமே வந்திருக்கு. ஏன்னா எப்பவுமே அந்த நம்பிக்கை இருக்கும், பட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும் போது வந்துட்டு ஏன் இந்த ஒரு லேக் அப்படின்னு கேட்குற ஒரு விஷயம் இன்னொன்றும் இருக்கு. ஏன் 5 வருட காலம் டிலேன்னு எல்லாருக்கும் கேட்கப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10 பேரும் ஒரே அட்வொகேட் வைக்கல. ஐ மீன் ஒருத்தர் இறந்துட்டாரு, இந்த 9 பேரும் ஒரே அட்வொகேட் வைக்கல. ஜஸ்ட் டு டிலே த ப்ராசஸ் தனித்தனி அட்வொகேட். நீங்க சார்ஜ் ஷீட்ல இருக்கு, ஓகே, அப்படி போகும்போது நீங்க A1க்கு ஒரு இது A2 3 4 இப்போ ஒரே அட்வொகேட்னா எல்லாருக்கும் வந்தால் மொத்தமா அங்கே வந்து ரெப்ரசென்ட் பண்ணிட்டு போயிடலாம் இல்லையா? அப்போ 9 பேரும் 9 கால அவகாசம் என்ன ஆச்சு அந்த இடத்துல இருக்கு இல்லையா? ஸோ வேணும்னே அவங்க டிலே பண்ணுறதுக்காக அவங்க பண்ணப்பட்ட விஷயம். சொன்ன மாதிரி A1 ஸ்ரீதர் வந்துட்டு நானே வந்து ஒரு வழக்கறிஞர், நானே போலீஸ், நானே என்னோட வழக்கை வந்து ஆடிக்கிறேன், வழக்காடியாகவும் அவர் இருந்தார் அந்த இடத்துல. ஓகே, அப்படி இருக்கும்போது மக்களுக்கு இனிமேல் எப்படி இருக்குன்னா ஒரு புதுவிதமான ஒரு நம்பிக்கை வந்திருக்கும் கண்டிப்பாக. இப்போ என்னன்னா யார் தப்பு பண்ணாலும் தப்பு தான்ப்பா, நீதி இருக்குப்பா, நீதி நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் சமமான நீதி வழங்கப்படுது. ஈக்குவாலிட்டி லைக் பிஃபோர் லா ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. ஸோ இனிமே யார் தவறு செய்தாலும் இது இருக்கும். இனிமேலும் இதை பார்த்து நம்ம தைரியமாக போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக மக்களுக்கு இங்கே வந்திருக்கும். இது மூலமா மக்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம் ஏதாவது இருக்கா மேம்? இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, யாராவது வந்து முதல்ல ஒரு அரெஸ்ட் பண்ணுறாங்களா, என்ன காரணத்துக்காக அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு கண்டிப்பாக சொல்லணும், சரிங்களா? அதுக்கப்புறம் ப்ராப்பராக வந்து அவங்க 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து கஸ்டடிக்கு வந்து இது பண்ணணும். ஓகே, ரீசன் சொல்லணும். 6 o'clock மேலே அரெஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, அதுக்கப்புறம் மார்னிங் அரெஸ்ட், அப்படி அது விமன் எஸ்பெஷலி 6 o'clock மேலே அரெஸ்ட் பண்ணக்கூடாது, அப்படி என்கொயரிக்கும் கூப்பிடக்கூடாதுன்றது ஒன்று. இல்லை நைட் அரெஸ்ட் பண்ணுறாங்களா, அரெஸ்ட் பண்ணும்போது ப்ராப்பர் ரீசன் ஸ்டேட் அவுட் பண்ணணும். ஓகே, இதெல்லாம் இல்லை இம்மீடியட்டாக நடக்காது. நீங்கள் உடனே உயர் அதிகாரிகளை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் நீதிமன்றத்தை தாராளமாக அப்ரோச் பண்ணலாம். இங்கே நிறைய பேர் என்ன ஆகுதுன்னா அந்த பதட்டத்தில் எல்லாம் மறந்து போயிடுறாங்க இல்லையா? ஸோ இங்கே நம்ம போவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிறது. இன்னொன்று, யாருமே வந்து அவங்களை கம்ப்ளீட்டாக கன்ஃபைன் பண்ணி ஐசோலேட் பண்ணக்கூடாது. உங்களை வந்து அவங்கள பார்க்குறத உங்களை நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படி மாட்டோம்னு யாருமே அங்கே சொல்லவே கூடாது. ஓகே, அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேசஸில் வேணால் அப்படி இருக்கலாம். பட் இந்த மாதிரி என்ன காரணம்னே தெரியாமல் ஒரு விஷயத்த சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது நாங்கள் அவங்கள பார்க்கணும், எங்கள் குடும்பத்தாரை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு கேட்கறதுக்குள்ள முழு அதிகாரமும் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. ஸோ நம்ம எவ்வளோ பதட்டமாக இருந்தாலும் ஒரு பக்கம் அதையும் நம்ம கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டோம்னா ஐ திங்க் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை நம்ம காப்பாற்றலாம். இந்த மரண தண்டனை கொடுத்ததுனால பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு, ஜெயராஜ் அண்ட் பெனிக்ஸ் அவங்களோட குடும்பத்துக்கு ஒரு நியாயம் கிடைச்சி நீங்கள் நினைக்கிறீங்களா? என்ன இருந்தாலும் போன உயிர் திரும்ப வந்துட போகிறது இல்லை. ஓகே, அதாவது அவங்க இந்த 5 வருடம் பட்ட வலிக்கும் இதுக்கும் எல்லாமே வந்து நியாயம் அப்படிங்கிறது எப்படின்னா, ஒரு குற்றவாளி தண்டிக்கப்பட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு விதமான ஒரு ஆறுதலை தான் அவங்களுக்கு கொடுக்க முடியுமே தவிர்த்து கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நீதிமன்றம் நீதிபதி சொன்னதும் அந்த குடும்பத்துடைய ஆணி வேறையே பிடிங்கிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஓகே, ஏன்னா என்ன இருந்தாலும் சரி, நம்ம சும்மா யோசிச்சு பாருங்களேன், சிம்பிளாக குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு இவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்து இறந்து போனாலோ இல்லை ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போனாலும் அந்த வழியே இருக்கக்கூடியவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஸ்கார், லைஃப் லாங். அது இயற்கை மரணம்னு வச்சுக்கலாம், இல்லை அது அகால மரணம், அந்த மாதிரி இருக்கும்போது எவ்வளோ பெரிய ஸ்காரு. அப்படி இருக்கும்போது அவங்க எவ்வளோ துன்பங்களை அனுபவிச்சு, எவ்வளோ சித்திரவதைகளை அனுபவிச்சு இந்த ஒரு பேப்பர் நியூஸாக பார்க்கும்போதாக இருக்கட்டும், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், நீதிமன்றத்தில் நிரூபித்த பிறகாக இருக்கட்டும், அவங்களுக்கு எவ்வளோ வலி வேதனை அந்த இடத்துல இருக்கும். ஓகே, இது நியாயம் அப்படிங்கிறது அவங்க பட்ட வலி வேதனைகள் அவங்க குடும்பத்தாருக்கு நடந்ததுக்கு ஒரு நீதி அவங்களுக்கு கிடச்சிருக்கு. பட் ரீப்ளேஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார்.